பரப்பளவு சம்பந்தப்பட்டு வாரு பரப்பளவு. இப்ப அதுல நீங்க அந்த கேள்விகள்ன்ற இதை பாத்தீங்கன்னா பழைய பாஸ் பேப்பர்ல இந்த விகிதம் சம்பந்தமான பரப்பளவு வந்துருக்கு. அதாவது முந்தி இந்த 2025ஆம் ஆண்டு கேள்வியை பாத்தீங்கன்னா பரப்பளவு சம்பந்தப்பட்ட கேள்விதான். ஆனா கொஞ்சம் உருவம் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்துருக்கு. பிரச்சனை இல்லை, எதுவாயினும் நம்ம கெஸ் பண்ணையில எது சம்பந்தப்பட்ட கேள்வி. ஆனா பரப்பளவு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி வரும். பரப்பளவு உருவங்கள், அதாவது உருவங்கள் சதுரம் செவ்வகம் வந்து விகிதம் கூடி குறைஞ்சி வந்தாலும் செய்யலாம். அல்லது நீங்க 2025ஆம் ஆண்டு 2017 அதே மாதிரி 2016 இது மாதிரி கேள்வி வந்தாலும் நம்ம என்ன லேகுவா செய்யக்கூடியதா இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு சமன்பாடு, நான் 2-3 நான் அந்த டியூட்ல கடைசா நான் இணைச்சு விட்டிருக்கேன் 2-3 சமன்பாடு. நீங்க அந்த 2-3 சமன்பாடு நான் நினைப்பு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த சமன்பாடு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் கீழ் 100 இந்த சமன்பாடை மட்டும் நினைப்பு வச்சுட்டீங்கன்னா சரியா, சதுரமா இருந்தாலும் சரியா செவ்வகமாக இருந்தாலும் சரியா, எத்தனை பெர்சன்டேஜால கூடுது குறையுது என்று வந்தா எப்பயும் பெர்சன்டேஜால கூடுதுன்னு வந்தா பிளஸும் குறையுதுன்னு வந்தா மைனஸும் எடுக்கும். உதாரணமா பிள்ளைகள், ஒரு செவ்வகத்தில பரப்பளவு 10 வீதத்தால கூடுது 20 வீதத்தால குறையுது. ஆகவே அதாவது பரப்பளவு இல்லை, உதாரணமா ஒரு செவ்வகத்தில நீளம் 10 வீதத்தால கூடுது, அகலம் 20 வீதத்தால குறையுது. ஆகவே இந்த இதுல பரப்பளவு என்ன வீதத்தால மாற்றம் பெற்றிருக்கும் என்று கேட்டு வந்தால், இப்ப இது கூடுது இது குறையுது. அப்ப 10 கூடுது பிளஸ் 20 குறையுது, ஆகவே -20. இங்க எக்ஸுக்கும் வைக்கும் 10 எடுத்தீங்கன்னா மத்தது 20 எடுத்தீங்க, அவ்வளவுதான். அப்ப நான் இத பிளஸ் 10 எடுக்கேன். அங்கால y மைனஸ் என்ன 20 பிளஸ் எக்ஸ் 10 தர -20 கீழ் 100. இதை நீங்க தீர்த்தெடுத்தீங்கன்னா 10ல இருந்து -10 வரும். அங்கால விட மைனஸ்ல வரப்போகுது. அப்ப விட மைனஸ்ல வந்தா விட இங்க மைனஸ்ல வந்தா செஞ்செடுக்கல, நம்ம இந்த கேள்வி செய்யத்தானே வரும். விட மைனஸ்ல வந்தால் அர்த்தம் மொத்த பரப்பளவும் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏன் மொத்த பரப்பளவும் குறைஞ்சிருக்கு நம்ம பார்த்தாலே விளங்கும். என்ன ஏன்டா 10 வீதம் கூடுது 20 வீதம் குறையுதுன்னா அப்ப பரப்பளவுல மொத்தமா ஒரு குறைவொன்று ஏற்பட்டிருக்கும். விட மைனஸ்ல வந்தா குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். சதுரத்துக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு சமன்பாடு பாடமாக்கி வைப்பாங்க. ஏன்னா சதுரத்துக்கு ரெண்டும் சமன் என்ற அடிப்படையில் எக்ஸ் பிளஸ் 2x பிளஸ் எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் வர்க்கத்தின் 100 அதையும் நான் பேப்பர்ல போட்டிருக்கேன். ஆனா என்ன பொறுத்தவரையும் பிள்ளைகள் சாரி இதை நீங்க பாடமாக தேவையில்லை. இந்த சமன்பாடு மட்டும் நினைப்பு இருந்தால் இதை நீங்க டிரெக்டாவும் செய்யலாம். ஆனா டைம் போகும். ஏன் நாம டைமை போக்குவான். ஆகவே நம்ம சமன்பாடு என்ன போச்சுக்குவோம், எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் ரெண்டு சதுரம்டா எக்ஸ் இதுவும் எக்ஸா இருக்கும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே நாம ஒரு சமன்பாடு என்ன போச்சீங்க, சதுரம் வந்தா நினைப்பு இருந்தா இதை செய்யுங்க, இல்லாட்டி நீங்க இதே வைங்க, அதே பிரதிக்கிட்ட எல்லாம் ஒன்று அதேதான் பாரு. சரி, அப்ப நம்ம கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி 2019-17வது கேள்வி. 2019ஆம் ஆண்டு 17வது கேள்வியை பாத்தீங்கன்னா, செவ்வகம் ஒன்றின் ஒவ்வொரு பக்கத்தினதும் நீளம், இங்க செவ்வகம் சாராங்க, பக்கத்தினதும் நீளம் 40% அதிகரிக்க செய்தால், அதாவது ஒவ்வொரு செவ்வகம் ஒன்று இருக்கு, இது ஏ இது பின்னு வச்சா இந்த பக்கத்தின் நீளமும் 40% அதிகரிக்காங்க, அடுத்த பக்கத்தின நீளமும் 40% அதிகரிக்காங்க. இப்ப அதிகரித்தால் அச்செவ்வகத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதத்தால் அதிகரிக்கும்? ஆகவே நாம இங்க என்ன செய்யல பெருசா, சரி நம்ம பெருசா என்னையெல்லாம் தேவையில்ல, வேற வேற இதெல்லாம் போட தேவையில்ல. நமக்கு தெரிஞ்ச சமன்பாடு இன்னொன்னு இந்த கீரிட்லாம் அடிக்க தேவையில்ல. என்ன நமக்கு தெரிஞ்ச சமன்பாடு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய்யின் கீழ் 100. இங்க அதிகரிக்குது 40. என்ன ஒவ்வொரு பக்கத்தினதும் நீளத்தை 40% அதிகரித்தால், அப்ப 40ஆல் அதிகரிக்குது, ரெண்டும் அதிகரிக்குதுன்னா ரெண்டும் பிளஸ் 40 பிளஸ் 40, இங்கேயும் 40 தர 40 கீழ் 100. ஆகவே இதை கூட்டுறதுதான் முடியாது. ஆகவே 40 பிளஸ் 40 80 சக நன்னாங்கு 16, இந்த சைபர் இந்த சைபர் இந்த சைபர் இந்த சைபர் வெட்டிடும், நன்னாங்கு 16. ஆகவே 96%. அதான் விடு. ஆகவே விட எத்தனாவது 4வது விடையா இருக்கு. ஆகவே இது 2019ஆம் ஆண்டு 17வது கேள்வி. அடுத்தது 2020ஆம் ஆண்டு 18வது கேள்வியை பாத்தீங்கன்னா,
2020ஆம் ஆண்டு 18வது கேள்வி. அதே கேள்விதான். செவ்வகம் ஒன்றின் நீளம் 20% குறைவதோடு, அதாவது ஒரு செவ்வகத்தின் நீளத்தை 20% குறைக்காங்க. ஆகவே மைனஸ் என்ன? அடுத்தது, அதன் அகலம் 50% அதிகரிக்கப்படுகிறது. அப்ப அகலத்தை என்ன செய்யறாங்க? 50% அதிகரிக்காங்க. அச்செவ்வகத்தின் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் சதவீதத்தில். அதுல பாருங்க, 2 விடைகள் வந்திருக்கேன். 12% குறையும் வந்திருக்கு, 12% அதிகரிக்கும் வந்திருக்கு. 25% குறையும் வந்திருக்கு, 25% அதிகரிக்கும். அதே மாதிரி 30% அதிகரிக்கும். ஆகவே இந்த அதிகரிக்கும் குறையும்ன்றதை நாம எப்படி கண்டுபிடிப்போம் சொன்ன, இந்த கடைசி வார விட மைனஸ்ல வந்தா குறையும், பிளஸ்ல வந்தா கூடும். சரி, பார்ப்போம். ஆகவே நமக்கு என்ன, இங்க எக்ஸ் 20 மைனஸ் 20 y பிளஸ் 50 என்ன கூடுதல் தானே. நம்ம எதையும் எடுக்கலாம், என்ற எல்லாம் ஒன்று தானே. இதை மாதிரி எடுத்தாலும் ஒன்று தான், எப்படி எடுத்தாலும் ஒன்று தான். ஆகவே நான் இதை எக்ஸ் எடுக்கேன், இதை y எடுக்கேன், இல்லை இதை எக்ஸ் எடுக்கேன், இதை y எடுக்கேன். பிளஸ் இருக்கிறது எக்ஸ் எடுப்போமே. பிளஸ் இருக்கிறது எக்ஸ் எடுத்தேன் 50 மைனஸ் y 20 அங்கால பிளஸ் xy 50 தர மைனஸ் 20 கீழ் 100. அப்ப 50ல இருந்துன்னா 30, இந்த மைனஸ் இங்க வரும். என்ன எல்லாருக்கும் தெரியும், சாதாரண சமன்பாடு. இந்த இந்த சைபர் இந்த சைபர் இந்த சைபர் இந்த சைபர் வெட்டுப்பட்டா இப்ப I2 10 மைனஸ் 10 மைனஸ் 10 இந்த பிளஸோட வந்து விட்டுப்பட்டு மைனஸ் 10 ஆகும். ஆகவே 20 பிளஸ் 20. ஆகவே சரி, இதுல 20 விட இல்ல. சரி, ஆகவே இல்ல நான் எங்க பிளவு ட்ரிப் நினைக்கிறேன், திருப்பி செய்தேன். அந்த கேள்வியை திருப்பி வாங்கி பாருங்க பிள்ளைங்க. ஒரு செவ்வகத்திர பரப்பளவு 20% அதிகரிக்கு. நான் எங்க பிள்ளை விட்டேன்? 25% குறைக்குது. அதே மாதிரி நான் 20 எடுத்துட்டேன், 50 அதிகரிக்கு. நான் 20 எடுத்துட்டேன், ஆகவே 25. அப்ப நமக்கு இங்க இதை நான் y எடுக்கேன், இதை x எடுக்கேன், பிளஸ் ஆரத்தை x எடுக்கேன். அப்ப இது பிளஸ், இது மைனஸ். அப்ப திருப்பி 50 மைனஸ் 25. ஆகவே இங்க பிளஸ் 50 தர 25 100. நேரத்தை செய்யக்குள்ள எத்தனை எடுத்துட்டேன்? 20 எடுத்துட்டேன் அவசரத்துல. சரி, பிரச்சனை இல்லை. ஆனா இது இந்த கேள்வி பெரிய ஒரு கேள்வி இல்லை. மைனஸ், இந்த மைனஸ் பிளஸ் போட மறந்துடப்படாவா. என்ன அந்த மைனஸ் பிளஸ் போட நீங்க மறந்தீங்கன்னா என்ன நடக்கும்டா, விட மாறிடும். மைனஸ் போட மறந்தீங்கன்னா இந்த மைனஸ் இங்க வந்து மைனஸ் பெருகப்படும். இல்லாட்டி நீங்க இன்னொரு மாதிரி என்ன போய்க்கலாம், ஒன்று பிளஸ் இன்னொன்று மைனஸ் வந்தா இது மைனஸ் ஆகும். அப்ப இங்க பெருக்கி எழுதினீங்கன்னா சரி, அது கூட எப்படியோ நீங்க பாடமாக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனா நீங்க இப்படி சாதாரணமா என்ன போச்சுங்க, 50ல இருந்து 25 கழிச்சா 25, இந்த மைனஸ் முன்னுக்கு வரும், ஒரு சைபரை வெட்டி விட்டுறலாம். அப்ப 25 5ஓட பெருக்கப்படும். 25 5ஓட பெருக்கப்பட்டா 125. அது 10ஆல பிரிவாட்டா 12.5. அப்ப விட பிளஸ் 12.5. பிளஸ் வந்தா 12.5 வீதம் என்ன செய்யும்? கூடும். அவ இங்க விடவானது வீதமா தான் வரும். இது ஷார்ட் மேத். இது என்ன மெத்தட் இல்ல, இதான் மெத்தமெட்டிக்ஸ் மெத்தட் இல்ல. மெத்தமெட்டிக்கல் மெத்தட் என்ன செய்வோம்னா, இந்த ஏ பி நாம இங்க போட்டோம், இதை நாம லேசு நமக்கு 100A 100B எடுக்கிறது. இப்போ 40 வீதம் கூடுது, இல்லாட்டி அங்க 25 வீதம் குறையுதுண்டா, குறைஞ்சதுக்கு பிறகு என்ன 25ஆல குறையுது. அப்ப 75B, ஏன்னா 100 எடுக்க 100 வீதத்துக்காண்டி அப்படித்தான் நாம செய்வோம். அந்த அளவுக்கு என்ன இதான மெத்தட் ஐக்கியூக்கு தேவையில்லை. நமக்கு இதே நினைப்பு வச்சுங்க. அதாவது இந்த சமன்பாடை பிக்சடா நினைப்பு வச்சுங்க, சரியா இலக்கங்களை பிரதியிடுங்க. ஏன்னா இந்த ஐக்கியூ செய்யப்போல இப்ப நான் செஞ்ச மாதிரி சில நேரம் நீங்க என்ன செய்வீங்க, 25க்கு 20 என்ன அவசரம் தானே. அவசரங்கள்ல இப்படியான பிரதியிடக்குள்ள சில பிள்ளைகள் விடப்படும். அந்த பிள்ளைகள் உங்களை என்ன பிள்ளையான ஆன்சரு இது செய்யும். இப்ப நீங்க பிள்ளையான ஆன்சர் அதுல இல்லாட்டி திருப்பி செய்வீங்க. என்ன நீங்க இப்ப உதாரணமா நான் இங்க 20 போட்டேன், இப்ப 20 போட்டு பிள்ளையான ஆன்சர் ஒன்று எடுத்தேன், 30 ஒன்று எடுத்தேன், 30 10 ஒன்று எடுத்தேன். அந்த பிள்ளையான ஆன்சர் இதுல விடையில இல்லாத வரையும் நாம விடையில இல்லாட்டி திருப்பி ஒரு தரம் பார்ப்போம். இப்ப நான் செஞ்ச ஆன்சர் இப்ப விடையில இருந்துட்டு வச்சுட்டோம்டா, நான் என்ன செய்வேன், அதான் சரியான ஆன்சர் அடிச்சுட்டு போய்க்கிறேன். ஏன்னா மேலுக்கூட்ட பிள்ளைய பார்க்க மாட்டேன். ஆகவே அதுல அந்த பிரதியிடக்குள்ள கொஞ்சம் சரியா பிரதியிட்டு கொள்ளுங்க. அப்ப இதுக்கு விட எத்தினண்டா 12.5 வீதம் அதிகரிக்கும் 2வது விட. அடுத்தது, அடுத்த கேள்வியும் அதே மாதிரி ஒரு கேள்விதான். 2021ஆம் ஆண்டு 18 தேவையான எழுதி எடுத்து, நான் அழிச்சு போட்டேன்.
இந்த சமன்பாடை மட்டும் கொஞ்சம் எழுதுங்க பிள்ளைகள், என்ன நான் அவசர அவசரமா அழிக்கேன். அதாவது எப்படி எழுதுங்கண்டா, பரப்பளவு மாற்று டியூட்லயும் இருக்கு, டியூட்ல எல்லாம் பிளஸ் மைனஸுக்கு வேற வேற சமன்பாடா இருக்கு. நீங்க இதை ஒரு சமன்பாடாவே எடுத்து வைக்கீங்க. பரப்பளவு மாற்று வீதம், அதாவது இந்த ஒன்று பரப்பளவு மாற்று வீதம் வந்தா எக்ஸையும் வையையும் கூட்டி ரெண்டு, அதாவது எக்ஸ் ஏதாவது இருக்கலாம், வை ஏதாவது இருக்கலாம், எக்ஸ் வையின் கீழ் 100. ஆனா பிரதியிட கொலை அதிகரிக்கிறதுக்கு நீங்க பிளஸ் போடுவீங்க, குறையிறதுக்கு மைனஸ் போடுவீங்க, வார விட இதுல வரும். அப்ப இந்த சமன்பாடை அப்படியே வெளியே எடுத்துங்கடா. டியூட்ல உங்கள்ட்ட டியூட் கையில இருந்தா டியூட்ல நீங்க கடைசி பக்கத்துல வெளியே எடுத்துங்க, இல்லாட்டி நீங்க வேற அழிய. சரியா? இதை பிரதியிட்ட அந்த கேள்விகள் விட வரும். ஆகவே முதலாவது கேள்வி நான் எழுத விட அழிச்சு விட்டேன். ரெண்டாவது கேள்வி எழுதுங்க. முதலாவது கேள்வியை தேவையானாக்கள் ரெக்கார்டை பார்த்து எழுதிடுங்க. அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. சதுரம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இன்னைக்கு 2021ஆம் ஆண்டு 18வது கேள்வி. 2021ஆம் ஆண்டு 18வது கேள்வி. நில அளவையாளர் ஒருவர், கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்காங்க, மற்றபடி கேள்வியாதான். ஒரு சதுர வடிவான காணித்துண்டொன்றின் ஒரு பக்க நீளத்தை அளக்கும் போது சரியான பெருமானத்திலும் 3% கூடுதலாக அமையுமாறு, அதாவது சரியான பெருமானத்தை விட 3% கூட, 3%, சரியான பெருமானத்தை விட 3% கூட அளந்தாரு. அது சதுரக்காணி. சதுரம் தான் ரெண்டு பக்கமும் சமன். அப்போ ஒரு நீளத்தை அளக்காரு, அந்த நீளத்தை அளந்துட்டு 3% கூட அளக்காரு. சரி, கூடுதலாக அமையுமாறு வலுவுடன் கூடிய அளவீடொன்றை பெற்றார். பின்னர் அப்பெருமானத்தை பயன்படுத்தி அவர் சதுரக்காணி துண்டின் பரப்பளவை கணித்தார். அப்பரப்பளவு கணித்தலின் சதவீத வலு, அதாவது எவ்வளவு அதிகரிச்சிருக்கின்றது இருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பரப்பளவுல சதவீத வலுன்னா நீங்க வலுக்கெல்லாம் பெருசா யோசிக்க தேவையில்ல. 3 வீதம் கூட அளந்திருக்காரு. அப்ப பரப்பளவு எவ்வளவு மாறி இருக்கும்? ஆரம்ப பரப்பளவுல இருந்து 3 வீதம் கூட. அப்ப 3 வீதம் கூடுனா 3 வீதம் கூட என்னையா கூடி இருக்கும்? அந்த 3 வீதத்தால நீளமும் கூடி இருக்கும், அகலமும் கூடி இருக்கும். ஆனா சதுரம் என்றதால ரெண்டும் சமன். ஆகவே நமக்கு எக்ஸும் 3 வையும் 3 ரெண்டு சமன்பாடையும் யூஸ் பண்ணலாம். 2x சமன் எக்ஸ் வர்க்கத்தின் 100ஐயும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டும் 100, 3 சமன் 3ன் கீழ் 100 இந்த சமன்பாடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விட வரும். ஆகவே 3 3 6, 3 9ன் கீழ் 100, 0.09. அப்ப 6.09 வீதம் விட வரும். அங்க மற்ற சமன்பாடு அதே சமன்பாடு, 2 தரம் 3, 3ன் வர்க்கம் கீழ் 100. ஆகவே அதை யூஸ் பண்ணாலும் சதுரத்துக்குரியது வரும். ஆகவே இதுக்கு விட 5வது விட. எழுதி எடுத்துக்கலாம். சரி, நீ இதோடய படிச்சு கொள்ளுங்க பிள்ளைங்க. நான் இப்ப செய்யற கேள்வி எல்லாம் நீங்க விளங்கிட்டீங்கன்னு அவ்வளவுதான். ஏன்னா நேரத்துல செஞ்ச கேள்வி மட்டும்தான் கொஞ்சம் இருந்து படிக்க வேண்டியது. இந்த நேரம், அந்த தூரம், அதுக்காண்டி தான் நான் முதலாவது செஞ்சேன். இப்ப இருக்கிற கேள்விகள் எல்லாம் நீங்க இந்த கிளாஸ்லயே விளங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சும்மா ஐக்யூ ரிலேட்டடான கேள்வி. நேரத்துல செஞ்சது மெட்ஸ் ரிலேட்டடான கேள்வி. இந்த கேள்வி எல்லாம் சும்மா ஐக்யூ ரிலேட்டடான கேள்விகள். ஐக்யூண்டா அந்த மெட்ஸ் சமன்பாடை தாண்டியும் நாம கொஞ்சம் வேற வேற ஷார்ட் மெத்தட்களை யூஸ் பண்ணி அல்லது என்ன தர்க்கங்களை யூஸ் பண்ணி காண்டக்கூடியதுதான். ஆகவே கிளாஸ்லயே விளங்கி எடுத்துக்கீங்க. உங்களுக்கு டைம் மிச்சம் குறையதான் இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில நீங்க கிளாஸ்லயே விளங்கி எடுத்துக்கிட்டீங்க. அதோட நாம இனி கொஞ்சம் பாஸ்டா தான் போவோம். அந்த பாஸ்டா போக்குள்ள சம்டைம் நானும் சில பிரச்சனை தவறுகளையும் விடுவேன். அப்படி தவறு செல்லுங்க. சரியா? அப்ப அடுத்த கேள்வி 2023 20வது கேள்வி. அப்ப இந்த விகிதம் வந்தா நீங்க இந்த சமன்பாடை யூஸ் பண்ணி என்ன செய்வீங்க? பெரிய ஒரு சமன்பாடு இல்ல, ரெண்டையும் கூட்டி போட்டு அதோட ரெண்டையும் பெருக்கிட்டு 100ஆல பிரிக்கணும். குறைஞ்சா மைனஸ், கூடுனா பிளஸ், அவ்வளவுதான். சரி, இப்ப 2023ஆம் ஆண்டு 20வது கேள்வியை பாருங்க. 23ஆம் ஆண்டு 20வது கேள்வி. இந்த கேள்வி சொல்றாங்க, ஒரு பக்க நீளம் 100 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரத்தில் இருந்து, அதாவது இங்க விகிதமெல்லாம் கதைக்க இலக்கம் தாராங்க. அப்ப அதுக்காண்டி நான் கீறேன். ஆனா கீறி இந்த கேள்விக்கெல்லாம் விளக்கணும் இல்லை. ஒரு பக்க நீளம் 100 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரம். அப்ப இந்த சதுரத்தில் இருந்து 80 சென்டிமீட்டர் நீளமும் 75 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வகம் வெட்டி நீக்கப்பட்டுள்ளது. இதுல இருந்து
80 சென்டிமீட்டர் நீளமும் 75 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வகம். அதாவது இது 80, இது 70 சென்டிமீட்டர் உள்ள செவ்வகம் வெட்டி அகற்றப்பட்டுள்ளது. தொடக்க சதுரத்தின் பரப்பளவு தொடர்பாக செவ்வகத்தின் பரப்பளவை நாம காணலாம். அதே மாதிரி தொடக்க சதுரம் 100க்கு 100. அப்ப இது தொடர்பாக 2% தான் நமக்கு தெரியும். தொடக்கம் 100 தர 100. இது தொடக்க சதுரத்திர பரப்பளவு. இது தொடர்பாக கேட்காங்க. அப்ப இது தொடர்பாக கேட்டாங்கன்னா என்ன, இதுல பரப்பளவு 80 தர 70. சாரி, 80 தர 70, 75 என்ன. சோ 80 தர 75 தர 100 விகிதத்துக்கு இது வளமையான சமன்பாடு. இது நாம வளமையா விகிதம் எடுக்கிற சமன்பாடு. எது தொடர்பாக கேட்காங்களோ அது கீழுக்கு வரும், எதை கேட்காங்களோ அது மேலுக்கு வரும். இப்ப விகிதம் 100 பெருக்கீங்க 100 வீதம். இப்படித்தான் நாம நேரத்துல இருந்த கேள்வி எனக்கும் வந்திருக்கணும். ஆனா அது நேரம் எடுக்கும். ஆகவே அங்க வீதம் வந்ததால அங்க டிரெக்டா போட்டோம். இந்த கேள்விகள் சும்மா டிரெக்டா கேட்காங்க. இந்த சதுரத்திர பரப்பளவுக்கு இந்த சதுரத்திர பரப்பளவு எத்தனை வீதம், அப்ப ஏக்கு பி எத்தனை வீதம் ஆயிட்டா, ஆகவே அது என்ன பின்னமா 100க்கு 100, 80க்கு 75, 100 வீதம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 100ம் வெட்டுப்படும். 80 75 இந்த ஒரு சைபர் வெட்டுப்படும். 8 75 கீழ் 10. அப்ப 75 நீங்க 8ஆல சுருக்குனீங்க பெருக்குனீங்கடா 5 8 40, 4 மிச்சம் 7 8 56 60. ஆகவே நான் ஒரு ஸ்தானம் என்ன செய்யணும், தள்ளி வைக்கணும். என்ன 10 தாளை. அப்ப எத்தனை விட 60 வீதம் விட 3வது. இதுக்கு விட 3வது வரும். அப்ப இது இலகுவான கேள்விகள். பரப்பளவுல வர கேள்விகள் பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்காது, ஒரு இலகுவான கேள்வியா தான் இருக்கும். நார்மலா செய்துக்குங்க. அப்ப தேவையான ஆட்கள் இதை அப்படியே எழுதிக்கிங்க. கிளாஸ்லயே என்ன உங்களுக்கு இன்னொரு டைம் மெனக்கிடாம ரெக்கார்ட் போடுவேன். ஆனாலும் இன்னொரு டைம் மெனக்கிடாம நீங்க கிளாஸ்லயே எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவா இருக்கும். ரெண்டாயிரத்தி 16 28 கேள்வி அப்படியே இருக்கு. 28 கேள்வி அப்படியே இருக்கு. 2016 28 அப்படியே இருக்கு. 2017 18 கேள்வி. 2017ஆம் ஆண்டு 18வது. இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2018வது கேள்வி. சரி, அந்த இடையில ஒரு கேள்வி விட்டுருக்கேன். நான் அதை லாஸ்டா பார்ப்போம். 2017 18வது. சரி, அதுவும் இலகுவான கேள்வி தான். 2017ஆம் ஆண்டு 18 இலகுவான கேள்வி. ஏபிசிடி ஒவ்வொரு பக்கமும் 6 மீட்டர் நீளமுள்ள ஒரு சதுரம். அதாவது ஏபிசிடி சாராங்க. நீங்க பேப்பர்லயே மார்க் பண்ணீங்கன்னா சரி, இப்படி வரப்போல நீங்க பேப்பர்லயே மார்க் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஏபிசிடியாம் ஒரு சதுரமாம், ஒவ்வொரு பக்க நீளமும் 6 மீட்டர் நீளமுள்ள ஒரு சதுரமா. அப்ப இது 6 மீட்டர், இது 6 மீட்டர், அது 6 மீட்டர். ஏஇ 1 மீட்டர். அதாவது இடையில ஒரு சதுரமோ செவ்வகமோ வெட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. அதுல இது இ, இது எஃப், இது ஜி, இது ஹெச் போட்டிருக்காங்க. இதுல ஏஇ 1 மீட்டர்னு சொல்றான். அடுத்தது ஹெச்டிய 2 மீட்டர்னு சொல்றான். ஹெச் டிய 2 மீட்டர்னு சொல்றாங்க. அப்ப ஹெச் நான் பிள்ளையா போட்டிருக்கேன். ஏ பி சி டி. அப்ப ஹெச்டி அவங்க சொல்றாங்க 2 மீட்டர்னு சொல்றாங்க. இப்ப மொத்தம் நமக்கு தெரியும் 6 மீட்டர். அப்ப 2 மீட்டர்னா இது 3 மீட்டர். சரி, இப்ப சொல்றாங்க செவ்வகம் இஎஃப்ஜிஹெச், அதாவது இந்த செவ்வகம் இஎஃப்ஜிஹெச் இன் பரப்பளவு ஏபிசிடிட பரப்பளவின் 1/3 பங்கு. அதாவது ஏபிசிடிட பரப்பளவு நமக்கு தெரியும், அதுல 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு. அப்படின்னா இதுல இந்த நீளத்தை கேட்கான். இஎஃப் நீளம், இஎஃப் நீளம்னா இதானே இஎஃப் ஹெச்ஜியோ எல்லாமே எக்ஸ் தான். ஆகவே இந்த எக்ஸ கேட்காங்க. அப்ப இது பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதாவது இதையும் பெருக்கா இன்னைக்கு 3x வரும். அதாவது இதுல பரப்பளவு
மொத்த பரப்பளவு எவ்வளவு? 6 × 6 = 36. 6 × 6 = 36. அதுல மூன்றில் ஒரு பங்கு தான் இது. அப்ப அதில் மூன்றில் ஒரு பங்குண்டா மூன்றில் ஒரு பங்கு. அது ஒரு முறை 2, 6 2 12. அப்ப 12 தான் இதுல பரப்பளவு. ஏன்? மொத்த பரப்பளவுட மூன்றில் ஒரு பங்கு. அப்ப மொத்த பரப்பளவு 36. 36 மூணா பிரிச்சா என்ன? 12 டிரெக்டாவே பாப்பீங்க. இப்ப 12 செல்ல போல இது 3 மீட்டர். அப்ப நீளம் கட்டாயம் என்னன்னு வரணும்? 3×4 12. அப்ப விட எத்தனை? 4 மீட்டர். நீங்க எக்ஸ் எல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணால பார்த்து என்ன செய்யலாம்? விடை எடுக்கலாம். 4 மீட்டர். விட 4வது. அடுத்து 2025-19. தேவையான ஆட்கள் நோட் பண்ணிக்கோங்க. சாதாரணமா பேப்பர் இருந்தா பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி தேவை எழுதி கொள்ளுங்க. அடுத்து 2025-19. அப்ப 25ல உங்களுக்கு 25 நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எல்லாம் அதே தான். பரப்பளவு வார கேள்விகள் எல்லாம் அதே தான். கொஞ்சம் என்ன அந்த வார மாடலை நார்மலா ஒரு 3G மாடலா மாத்திருக்காங்க. 2026லயும் இந்த 2025ஆம் மாதிரியே வரும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா தெரியல. ஐக்யூல மாத்துவாங்க. ஆனா ஐக்யூல பாஸ் பேப்பரை விட்டு விழ மாட்டாங்க. இல்லையே தேவையில்லாத ஐக்யூ கேள்விகளை செய்யவாங்க. திருப்பியும் சொல்றது அதான். இந்த ஐக்யூன்னு சொல்றது நிறைய செக்ஷன் ஐக்யூன்னு சொல்றது சும்மா தர்க்க ரீதியான ஹார்டான கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி பெர்மிட்டேஷன் கம்யூட்டேஷன் இடையான அந்த அவ்வாறான கேள்விகள், வரிசை மாற்றம் சேர்மானம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், அப்படியான கேள்விகள் இருக்கு. நீங்க எப்படி அதெல்லாம் செய்ய போனீங்கன்னா அதை நீங்க தனியா சிலபஸா படிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும்னா தேவலாத்தையெல்லாம் கொண்டாந்து உங்களோட மூளைக்குள்ள பூத்துனீங்கன்னா நிறைய மூளைக்குள்ள இருக்கு. ஒன்றுக்கும் விட வராது. அவை நாம இங்கே முதலாவது ப்ரியாரிட்டி நீங்க எவ்வளவுக்கும் கூட மார்க்ஸ் எடுக்கணும். ஆனாலும் முதலாவது ப்ரியாரிட்டி இங்க பாஸ் பண்ணணும். 30 அப் பண்ணணும். ஏண்டா அதான் பேசிக். என்ன அத்தியாவசியம். ஏன்னா இதுல நீங்க 100 எடுத்தாலும் 30 எடுத்தாலும் இல்லாட்டி 32 எடுத்தாலும் ஒன்று மறு அங்கால அதுக்கு எடிஷனலா எதுவும் இல்லை. ஆனா நம்மளோட ஐக்கி நாலேஜ் கூட்டிட்டு போவோம். அப்ப ஐக்கி நாலேஜ் இருந்தா பின்னுக்கு வர எக்ஸாம்களுக்கு யூஸ் ஆகும். ஆனாலும் இங்க நம்மளது 7 அளவுக்கு அந்த டைமுக்குள்ள நம்ம பாஸ் ஆயிடும். அப்ப அந்த பாஸ் ஆனாதான் நாம எடுக்கிற 3A இருந்தாலும் வெளியிட்டேனே. இல்லாட்டி அது வெளியிட்டு இல்லாம போயிட்டு அவை அதை நம்மளோட 3A நீங்க கவனம் செலுத்தாலும் உங்களோட 3Aல அதாவது நீங்க 3 காலத்திலேயே எடுக்கிற இந்த அடிப்படையில் அடிமுறை ஸ்கோரை கூட்டுறதுலாம் நீங்க கவனம் எடுக்கணும். இங்க பாஸ் ஆறதுலாம் அது செய்யணும். அவ இதுக்குள்ள பாஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க அங்கால நீங்க யூனிவர்சிட்டிக்கு உங்களோட படி நீங்க என்ன செய்யறதுக்கு போறதுக்கு நீங்க குவாலிஃபை ஆயிடுவீங்க. சரி. அப்ப அதுல பாருங்க பிள்ளைகள் அடுத்தது 2025ஆம் 19வது கேள்வியை பாத்தீங்கன்னா அவ எந்த கேள்வியெல்லாம் லேசா இருக்கோ கஷ்டமான ஒரு கேள்வி இருந்தா அந்த கேள்வியிலேயே வச்சுட்டு உருட்டாதீங்க. நம்மளமே கஷ்டமான கேள்வி இருந்து அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணி அடுத்த கேள்விக்கு போய் 50 கேள்வியையும் தொட பாருங்க. 50 கேள்வியை நீங்க மொத்தமா தொட்டா எப்படியும் உங்களுக்கு பாஸ் மார்க்ஸ் வந்து. நீங்க ஒரு கேள்வியிலேயே நின்றீங்கன்னா இந்த கேள்வி விலங்குகள் நம்ம ஒரு தர்க்க ரீதியான கேள்வி பெரிய வசன சம்பந்தமான கேள்வி பார்ப்போம். வசனம் சம்பந்தமான கேள்வி வரக்குள்ள சில நேரம் எல்லாருக்கும் குயிக்கா பிடிவாடும். சில நேரம் அது பிடிபடாது. அப்ப அப்படி பிடிபடாட்டி நீங்க அதுலயே நின்று ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட உருட்டுனீங்கன்னா அரை மணி நேரம் பேசிட்டு டைம் குறையும் விடுங்க. அவ்வாறான கேள்விகள்ல நீங்க டைம் ஓவரா போட்டீங்கன்னா அதுல ஒரு 2 மார்க்ஸ் அதுல சரியா எடுத்தாலும் அதுல ஒரு 4 மார்க்ஸ் வரும். 3 கேள்வி இருக்கின்ற 2 6 மார்க்ஸ் வரும். அவ்வளவுதான் கூட மார்க்ஸாகவும் இருந்துடும். ஆகவே கவனமா இருக்கணும். டைமுக்குள்ள செய்யணும். டைம் கூட போகுதுண்டா அதுக்கு கொண்டு நீங்க தேவைன்னா ஒரு அடிச்சுட்டு அடுத்ததுக்கு ஸ்கிப் ஆயிட்டு போங்க. இல்லாட்டி அப்படியே வச்சு போட்டு அடுத்ததுக்கு போங்க. டைம் இருந்தா திருப்பி மேலுக்குவாங்க. ஏன்னா பின்னுக்கு இலகுவான கேள்விகள் நிறைய இருக்கு. அவை நம்மளோட நோக்கம் பாஸ். சரி. இப்ப 2025-19 கேள்வியை பாருங்க. ஒரு கட்டடம் வரைபடத்திற்கு காட்டப்பட்டுள்ளவாறு வட்ட தரையுடனும் வட்ட கூரையுடனும் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு கட்டடம் இப்படி அமைச்சிருக்கலாம். அதன் தரையின் பரப்பளவு 154 சதுர மீட்டர் ஸ்கொயர். கூரையின் ஆரை தரையின் ஆரையின் 1.5 மடங்கு. அதாவது தரையின் ஆரை நாம 6 அது வட்டம் தானே 6 கூரையின் ஆரை 1.5 மடங்கு. அதாவது 1.5 6. கூரையின் பரப்பளவு சதுர மீட்டரில் எவ்வளவு? என்ன 5/22 அதே மாதிரி ஒரு வட்டத்தின் பரப்பளவு எல்லாம் தந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம். சரி இப்படித்தானே இருக்கும். ஒரு ஆறு இங்க கூடுது. நீங்க சொல்லுங்க இது கீழுக்கு சதுர சென்டிமீட்டரா மீட்டரா? அது சென்டிமீட்டர் நினைச்சா
சதுர சென்டிமீட்டர் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம சதுர மீட்டர் தானே. சரி, இப்ப 1.5 மடங்கால கூட்டினா சாதாரணமாக இந்த பரப்பளவு பையார் வர்க்கம் என்ன. பையார் வர்க்கம்டா என்ன 6 1.5 மடங்குண்டா பரப்பளவு 1.5 வர்க்கத்தால கூடும், அவ்வளவுதான். ஒன்று, அதாவது மடங்கிட வர்க்கம், அதாவது இங்க எக்ஸ் வர்க்கம் என்ன பரப்பளவு, இதுல 6 வர்க்கம் தானே. அப்ப இங்க பாருங்க, இந்த பரப்பளவு பை ஆர் வர்க்கம். அப்ப இதுல நான் முதலாவது இதை வச்சுக்கிறேன், நான் சும்மா தான் எழுதுறேன். ஆனா உங்களுக்கு இப்படியெல்லாம் வெளியே அங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டிரெக்டாவே இதுல வர்க்கத்தால கூடும்னு பாத்தீங்கன்னா சரி. அப்ப இங்க பாருங்க பை ஆர் வர்க்கம், இதுல R1 வர்க்கம் வைக்க. A2 ரெண்டாவது இவர பரப்பளவு பை R2 வர்க்கம் வைக்க. சரி, இந்த வீடியோ கட்டான திருப்பி ஜாயின் ஆயிடுங்க, சில தேவை நீங்க வரமையா தெரிஞ்சாக்க தானே. சரி, அப்ப A1 A2, அப்ப A1 கீழ் A2 என்ன விகிதம் என்றா பை R1 வர்க்கத்தின் பை R2 வர்க்கம். இந்த பையும் சமந்தானே. அப்ப அதுக்கெல்லாம் 22 பிரதிட்டு பெருமானம் கண்டுட்டு இருக்கிறல. பையும் பெய்திரும் R1 வர்க்கம் கீழ் R2 வர்க்கம். அப்ப பாருங்க பரப்பளவுட விகிதம் இந்த ஆரைகள விகிதத்தில வர்க்கத்துக்கு சமனாக இருக்கு அப்படின்டா. அப்ப நாம இதுலயே நாம என்ன செய்யலாம், தீர்த்தெடுக்கலாம். A1 சொல்றது 154, A2 தான் கேள்வி, R1 R2, R1 R2 வின் வர்க்கம். அப்ப இங்க சொல்லுங்க, இந்த R1 எடுத்தது நாம A1 இது. அப்ப இதன் கீழ் இதுல விகிதம் 1/1.5. அவை இதுல தலைகீழ் வரும். அப்ப நம்ம தலைகீழா மாத்திடுவோம். எனக்கு A2 தானே வேணும். அப்ப நான் A2 என்ற சமன்பாடை தலைகீழா மாத்தலாம். அப்ப R2 கீழ் R1 தான் நமக்கு தெரியும், அதனால நான் தலைகீழா மாத்தி விடுறேன். இல்லாட்டி நம்ம டிரெக்டாவே A2 A1 R2 R1 முழுவதையும் வர்க்கம் எடுத்திருக்கலாம். சரி, இப்ப 154 A2 பரப்பளவு R1 R2 1.5. அப்ப 1.5 வர்க்கம், 1.5 செல்றது 3/2 சின்னமா போடுற நமக்கு லேஸ். அப்ப 3/2 வர்க்கம், 3 வர்க்கம் 9, 2 வர்க்கம் 4, இல்லாட்டி 1.5 ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 154 அங்க போய் பெருக்கப்படும். 154 பெருக்குனீங்கன்னா நான் ஒரு முறை, சரி பிரிச்சிங்கன்னா ஒரு முறை, 4ஆல எப்படி 14 பிரிச்சோம்டா 3 12, 3 மிச்சம், பிரிப்படாதா. பிரிப்படாட்டி என்ன செய்வோம், நம்ம பெருக்கிய விட எடுப்போம். அப்ப இதை விட என்னென்ன சந்திரிக்காங்க உங்களுக்கு இப்படியே பாருங்க. பிரிப்படுற மாதிரி தான் வார மாதிரி தந்திருக்காங்க. 1 346.5 இருக்கு, 217.5 இருக்கு. அப்ப தசம் 5ல வரக்குள்ள சம்டைம் பிரிப்படலாம். அப்ப நாம பிரிப்படுற மாதிரி சம்டைம் எடுப்போம். அப்ப A2 சமன் இங்க 1.5 வர்க்கம் போட்டும் பெருக்கலாம் நான் சொன்ன மாதிரி. இல்லாட்டி 1.5 சொல்றது 9/4 154. நாம பிரிச்சு பார்ப்போம். என்ன வேற வழி இல்லை, என்ன பெருகி போட்டு பிரிக்கிறதோட பிரிச்சு போட்டு செய்யறது லேசு. அப்போ ஒரு முறை 15ல 3 12, 3 மிச்சம் 34, 34ல 4 2 8, 8 4 32, 20ல 5. அப்ப 38.5 வருதானே. 38.5 38.5 நீங்க 9ஆல பெருக்குனீங்க, 38.5 9ஆல பெருக்குனீங்கன்னா 9 5 45, 4 மிச்சம் 8 9 72, 26, 7 மிச்சம் 39 27, 27 7 27 34. அப்ப 346.5. 346.5 வரும். விட 5வது விட வரும். சரியா? ஆகவே அப்ப நான் சொன்ன மாதிரி தான் இதான் இந்த பரப்பளவு செய்யற முறை. ஆனா நீங்க இவ்வாறான கேள்விகள் வந்தா நீங்க என்ன செய்ய தேவையில்ல, இந்த A1 A2 பையார் வர்க்கம் பையார் இதெல்லாம் தேவையில்லை. என்ன 6 1.5 மடங்கால கூடுது. அப்ப பரப்பளவும் 1.5 மடங்கால கூடும். 1.5 மடங்கு 1.5 வர்க்கத்தால கூடும். ஏன், இதான் இதுக்குரிய காரணம். ஆனா இனி என்ன வச்சுக்கீங்க, இவ்வாறு பை ஆர் வர்க்கம், அதாவது வட்டங்கள பரப்பளவு சம்பந்தப்பட்டு வந்தால், ஏன்னா வட்டத்துக்கு தானே வர்க்கம், வட்டம் தான் பையார் வர்க்கம் வரும். இது வட்டம், கீழுக்கு ஒரு வட்டம் மேலுக்கு ஒரு வட்டம், அப்ப கூடுது. ஆக இந்த வட்டங்கள விகிதங்கள் வந்தா ஆரைகள விகிதம் என்ன, ஆரைகள வீதம் கூடுறது பரப்பளவோட வர்க்கங்கள வீதம் கூடுறது. அப்ப பரப்பளவு எப்படி கூடியிருக்கும், 154 தர 1.5 வர்க்கத்தால கூடியிருக்கும். அவ்வளவுதான். நீங்க எதுக்கு விட இருக்கீங்கன்னா, இதை நீங்க எப்படி உங்களோட இது இங்கே உங்களோட சுருக்கல் நாலேஜ் 3/2 போட்டு சுருக்கினாலும் ஓகே தான், அல்லது 1.5 வர்க்கத்தை கண்டு சுருக்கினாலும் ஓகே தான்.
இல்லாட்டி 15 போட்டு 15க்கு எத்தனை 15 வர்க்கம் கண்டது பேசியானே. அப்ப 15 வர்க்கத்தை கண்டு 225 திருப்பி 10ஆல பிரிச்சு கண்டாலும் ஓகே தான். இது இஞ்சாலும் கூட சுருக்கு. அவன் இந்த கேள்வியை பார்த்தோன்னே இங்க அடுத்த ஸ்டெப்ல என்ன வர்க்கத்துல மடங்காக கூடும் முடிவெடுத்து நான் இந்த சமன்பாடை நான் டிரெக்டாவே எழுதிடுவேன். 154 1.5 வர்க்கம். அதோட பிள்ளைகள் நான் இங்க சில விஷயங்களை கெஸ் பண்ணலாம். இப்ப 154 1.5 வர்க்கம் 1.5 தர 1.5 1.5 மடங்கு தர 1.5 மடங்கு அப்படின்னு வரப்போல நாம இந்த 196 217 284 எல்லாம் வராது. ஏன் 284 எல்லாம் வராது என்றால் அதெல்லாம் இந்த 1 2 மடங்கு கூட குறையே. இது 1.5 ஆகுது. அப்ப 1.5 சொல்லக்குள்ள 225. அப்ப 2.25 மடங்கு. அப்ப 154 2ஆல பெருக்கினதோட கூட. அப்ப 154 நீங்க 2ஆல பெருக்குனீங்கன்னா 154 சக 154 8 5 5 10 300. 308 கூட தான் வரப்போகுது. 308 கூட வரப்போகுதுண்டா 313 மாறதுக்கு சான்ஸ் இல்லை. 2.25 அங்க ஹாப்பங்கும் வருது. அவை சின்ன ஒரு கெப்ல வராது. அவை விட 5 நீங்க கெஸ் பண்ணியும் அடிக்கலாம். அவ கெஸ் பண்ணி அடிக்கிறாண்டா என்ன எத்தனை மடங்கு 1.5 நீங்க 225 தெரியும். பெருக்கிட்டு இருக்கிறதோட 225 2.25 வரப்போகுது. ஏன்னா ஒரு தசம் இருக்கே 2 ஹா மடங்கு. அப்ப இது 2 ஹா மடங்கால கூட போகுதுண்டா 2 மடங்குன்னு சொல்லக்குள்ள 308 வந்துட்டு. அவ அங்க ஹா மடங்குன்னு சொல்லக்குள்ள கட்டாயம் 313 வராது. ஆகவே 346 குயிக்காவும் அடிக்கிட்டு போகலாம். சரி, அடுத்து நம்ம விட்ட கேள்வி. அவை தேவையான ஆட்கள் தேவையான தெளிவு கொடுங்க. இதுல நம்ம இந்த கேள்வியை மட்டும் இதுல செய்வோம். என்ன இதுல செய்வோம் என்ற இந்த படத்தை கிரிட்டிக் இயலாதே. சரி, அப்ப இந்த கேள்வியை பாருங்க. லேசான கேள்வி தான். 2016 28வது கேள்வி. இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா உருவில் காட்டப்பட்டுள்ள வடிவத்தை அமைப்பதற்கு 1 மீட்டர் கியூப் அளவுள்ள 6 சதுரமுகிகள் தரையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த 6 சதுரமுகி அடுக்கி வச்சிருக்காங்களாம். சம்டைம் இவ்வாறான கேள்வி வரதுக்கு நம்மளோட சான்ஸ் இருக்கு. அப்ப கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த ஒவ்வொன்றும் 1 மீட்டர் கியூபா. 1 மீட்டர் கியூப்னா என்ன அர்த்தம்னா இங்க பரப்பளவுல சந்திரிக்காங்கன்னு. இப்ப பரப்பளவுல சந்திரிக்காங்கண்டா இது 1 மீட்டர் கியூப், இது பரப்பளவு சந்திரிக்காங்கண்டா என்ன அர்த்தம்டா சதுரமுகிண்டா ஒரு பக்க நீளம் 1 மீட்டர், மத்த பக்க நீளமும் 1 மீட்டர். ஏன்னா 1 மீட்டர் கியூப் வாரண்டா எல்லாம் ஒன்று தர ஒன்று தர ஒன்றா இருக்கணும். ஒன்று தர ஒன்று தர ஒன்றா இருக்கணும். ஆகவே ஒரு பக்கம் 1 மீட்டர், மத்த பக்கம் 1 மீட்டர், அதான் அர்த்தம். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மீட்டர் ஸ்கேட், ஒவ்வொரு பரப்பளவு, இந்த ஒவ்வொரு சதுரமுகிட இந்த ஒவ்வொரு பரப்பளவும் 1 மீட்டர் ஸ்கேட்டா இருக்கு. இதுதான் முதலாவது விஷயம். சரி, ஏன்னா இப்ப ரீசெண்டா வர கேள்விகள் இந்த சதுரமுகி சம்பந்தப்பட்ட கேள்விகள் கொஞ்சம் வருது. ஆகவே இதை கொஞ்சம் இப்படியான கேள்விகளை கொஞ்சம் பார்த்துங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா 6 சதுரமுகிகள் தரையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இப்ப இது 6ம் தரையில அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதா. வெளியே தெரியும் எல்லா பரப்புகளிலும் தீந்தை பூசியிருந்தால், வெளியே தெரிகிற பரப்புண்டா இது இந்த கீழுக்கு, வெளியே தெரியாத பரப்புண்டா அந்த கீழுக்கு வச்சிருக்கிறது. அதாவது இது நிலத்தில் அடிக்கிருந்தா இந்த கீழுக்கு இருக்கிறது இது விளங்காது, என்ன தீந்தை பூசி இருக்காது. அதே மாதிரி இது ரெண்டும் டச் பண்ற இந்த பரப்புகள், இது ரெண்டும் டச் பண்ற இந்த பரப்பு அம்பட்டும் தீந்தை பூசி இருக்காது. அவை வெளியே தெரிகிற பரப்புகள் தீந்தை பூசி இருக்கா. இப்ப கேள்வி தீந்தை பூசப்படாத வடிவத்தின் மேற்பரப்பளவின் பரப்பளவு. சரி, இப்ப தீந்தை பூசப்படாததுண்டா இது தீந்தை பூசப்படல. ஆனா இது இஞ்சால அரவாசி இருக்கு, இஞ்சால அரவாசி இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு தெரியும் இந்த ஒவ்வொரு முகமும் 1 மீட்டர் ஸ்கேர். ஒவ்வொரு முகமும் என்ன ஒவ்வொன்று நான் சொன்னேன் நீளம் அகலம். அது சதுரமுகின்றத்தால சதுரமுகின்றத்தால ஒரு முகம் 1 மீட்டர், அடுத்தது 1 மீட்டர். என்ன 1 மீட்டர் கியூப்ல இருந்து நாம் எடுத்துட்டோம். எப்படி இந்த எண் ஒன்று தர ஒன்று தர ஒன்று தானே. ஆகவே நாம முடிவெடுக்கலாம் 1 மீட்டர் 1 மீட்டர். ஆகவே இங்க மறைஞ்சிருக்கிறது எத்தனை என்று விளங்கிட்டோம்டா தீந்தை பூசப்படாத எடுக்கலாம். ஏன் நான் தீந்தை பூசப்படாத எடுக்கணும்னு சொல்றேன்டா தீந்தை பூசப்பட்டத்தை தான் கேள்வி கட்டிருக்காங்க. தீந்தை பூசப்பட்ட வடிவத்துல தான் கேள்வி கட்டிருக்காங்க. தீந்தை பூசப்பட்டத்தை நாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த பரப்பு எப்படி கணிக்கிறேன்னு தெரியா. ஏன் இது தீந்தை பூசி இருக்கு, இது தீந்தை பூசி இருக்கு, இது தீந்தை பூசி இருக்கு. அதெல்லாம் சின்ன சின்ன பரப்புகள். இதை நாம எடுக்கிறதுக்கு எந்த வழியும் தரல.
அவ இதுக்குரிய ஒரே ஒரு ஐடியா என்னண்டா, மொத்த சதுரமுகிட பரப்பளவு, மொத்த சதுரமுகிட பரப்பளவு எவ்வளவு? ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு, ஆறு சதுரமுகி இருக்கு. ஆறு சதுரமுகிக்கும் ஆறு முகம் இருக்கு. ஏன்னா ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு முகம் தானே. ஆறு முகமும் ஒவ்வொரு முகமும் 1 மீட்டர் ஸ்கொயர். அவன் மொத்தம் சதுரமுகி 36 மீட்டர் ஸ்கொயர். இது எல்லாருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன். சும்மா சாதாரணமானது. தீந்தை பூசினது பூசாது எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு சதுரமுகிக்கும் இது 1 மீட்டர் ஸ்கொயர், 1 மீட்டர் ஸ்கொயர், 1 மீட்டர் ஸ்கொயர், 1 மீட்டர் ஸ்கொயர், 1 மீட்டர் ஸ்கொயர் என்று இதுல இது மொத்தம் 6 மீட்டர் ஸ்கொயர். இப்படி 6 மீட்டர் ஸ்கொயர்ல ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு இருக்கு. அவை மொத்தம் 36 மீட்டர் ஸ்கொயர். அதுல நான் கண்டுபிடிக்கலாம் தீந்தை பூசப்பட்டத்தை, சாரி படாதத்தை. படாத முகங்கள் எத்தனை? ஈன பாத்தீங்கன்னா இந்த இது முதலாவது சதுரமுகி, நான் இது ரெண்டாவது சதுரமுகி, இது மூணாவது சதுரமுகின்னு வைக்க விளங்குறதுக்கு. இந்த பாத்தீங்கன்னா முதலாவது சதுரமுகிட கீழ்ப்பக்கம் தீந்தை பூசப்படலை. ஆகவே அது ஒன்று பிளஸ் அது ஒட்டிருக்கிற அதிர பரப்புக்கு சமனான இந்த ரெண்டு ரெண்டு மூன்றும் சேர்ந்த பரப்பு. அப்ப அதை நாம இதுல இருந்து இந்த கழிக்கலாம். ஆனா நாம எடுக்கலாம் எப்படி? இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஒட்டிருக்கிற பரப்பு இந்த மேலுக்கு இருக்கிற பரப்புக்கு சமன். அது ஒன்றிட பரப்புக்கு சமன். ஆகவே அது இன்னும் ஒன்று சக. வேற என்ன? இந்த ரெண்டு, இந்த ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில இருக்கிறது. ஆகவே இதுல ஒன்று, ரெண்டுல ஒன்று. ஏன்னா ரெண்டு முகம் இருக்கு இடையில. ஆகவே அதுல ரெண்டு சக. இப்ப இங்க வருவோம். இதுல பார்த்தோம்டா இதுல ஒரு ரெண்டு முகம், இதுல ஒரு ரெண்டு முகம். ஆனா இங்க இதுல ரெண்டுல ஒரு ரெண்டாவது சதுரமுகியில ஒரு முகம் இருக்கு, மூணாவது சதுரமுகியில ஒரு முகம் இருக்கு, ரெண்டு முகம். இந்த கீழுக்கு இருக்கிற மூணும் பட்ட மாதிரி இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் சமனா இருக்கு. ஆகவே ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு. ஆகவே அதுல நாலு முகம் சக. இப்ப இந்த முகங்கள் இதுல ரெண்டு முகம், இங்க இதுல ஒன்று, இதுல ஒன்று, ரெண்டு முகம், இதுல ஒரு ரெண்டு முகம். ஆகவே இன்னொரு நாலு பிளஸ் கீழுக்கு எத்தனை முகம்? ஒன்று, ரெண்டு, மூன்று. ஆகவே கீழுக்கு மூணு முகம். அவை இவ்வளவு முகமும் தீந்தை பூசப்படல. ஆகவே நாம் இவ்வளோத்தையும் கூட்டினோம்டா ஒன்று பிளஸ் ஒன்று ரெண்டு, ரெண்டு நாலு, நாலு நாலு 8, 12, 12 மூன்று மெத்தின 15. அவை இவ்வளவும் 15 மீட்டர் ஸ்கொயர் தீந்தை பூசப்படாதது. அவை தீந்தை பூசப்பட்டது 36, தீந்தை பூசப்படாது 15. 36ல இருந்து 15 கழிச்சிங்கண்டா 21 மீட்டர் ஸ்கொயர். ஆகவே விட முதலாவதாக இருக்கும். அவ இந்த கேள்வியை சும்மா நீங்க இது நாம இதுல செய்யறதுக்கு தான் டைம் போகுது. நீங்க டிரெக்டா பாத்தீங்கன்னாலே விளங்கும். ஆனா இந்த ஐடியா விளங்கிட்டீங்கன்னா சரி. ஏன்னா தீந்தை பூசப்பட்டதை நீங்க டிரெக்டா காண வலிக்கிட்டீங்கன்னா கடும் கஷ்டமா போயிடும். ஏன்னா இந்த இது தீந்தை இதுல பரப்பளவு எப்படி காண்ற? இதுல பரப்பளவு காணலாம், ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன ஏன்னா இதுல பரப்பளவு நீங்க காண வலிக்கிட்டீங்கன்னா இதுல மொத்த பரப்பளவு ரெண்டு பரப்பளவு, இது ஒன்று ரெண்டு, அதுல இருந்து இதுல ஒன்றை கழிக்கணும்னு அப்படி போடும். அதோட உங்களுக்கு லேஸ் என்ன, இவ்வளவுத்தையும் எண்ணி போட்டு தீந்தை பூசப்படாது இதுல ஒன்று ரெண்டு இருக்கு, இதுல மூணு நாலு இருக்கு, இதுல அஞ்சு ஆறு, இதுல 7 8 9 10 11. அதே மாதிரி மற்றது செஞ்சீங்கன்னா 15 வரும். அங்கால மூணு இருக்கு, 15. மொத்தம் 15ல மொத்தம் 36. 36 எப்படி வந்துச்சு? ஆறு, மொத்தம் ஆறு சதுரமுகி, ஆறு முகம். அவை ஆறு ஆறு 36. 36ல இருந்து 15 கழிச்சிங்கன்னா விட வரும். அப்ப 21 மீட்டர் ஸ்கொயர். ஆக இதுவும் வலிமையான சாதாரணமான ஒரு கேள்விதான். இந்த படத்தை கிரிட்டிக்க லேட்டான அடிப்படையில் நான் இதை செஞ்சேன். சரி, ஓகே. ஆக இந்த கேள்வி இதுக்குரிய கேள்வி. அடுத்தது இந்த அடுத்த டியூட். அப்ப இந்த டியூட்ல நான் நினைக்கிறேன் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த டியூட்டை பார்த்தீங்கன்னா 19 அதுக்கான கேள்வி இல்லை. அப்ப நாம அடுத்த டியூட்டுக்கு போவோம். அடுத்த டியூட்ல இருக்கிற கேள்விகள் கொஞ்சம் யோசிச்சு செய்கிற கேள்விகள். இப்போ நாம இது போர்டில் செய்வோம்.
ஆமா, அடுத்த டியூட்டுக்கு போவோம். டியூட் 9வது டியூட். அப்ப அந்த பரப்பளவு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் குறையான் வந்திருக்கு. ஆனாலும் ஒரு கேள்வி எப்படியோ இந்த வருஷம் சுவரா வரும். அந்த கேள்வி வீதத்துல வந்தா நான் எளிய சமன்பாட்டை போட்டு யூஸ் பண்ணுவீங்க. விகிதம் இல்லாம இப்பாறான வந்தா அது சரி கேள்வி இல்லை. சும்மா நீங்க என்ன வயல கணக்கு பார்த்து இது செய்யலாம். 2016ஆம் ஆண்டு 18வது கேள்வியை பாருங்க. 2016ஆம் ஆண்டு 18வது கேள்வி. மருத்துவர் ஒருவர் ஒரு நோயாளிக்கு 7 நாட்களுக்கு 2 வகை மருந்துகளை விதித்தார். சரி, முதல் வகை 6 மணித்தியாலத்திற்கு ஒரு தடவையும், அதாவது 2 வகை மருந்து. அப்ப ஏ பின்னு வச்சுக்கோமே, 2 வகை மருந்து. இதுல ஏ ஒரு மணித்தியா, அதாவது ஒரு தடவையும் 6 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை இந்த மருந்து. இரண்டாவது மருந்து 8 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவையாம் எடுக்கப்படுதல் வேண்டும். நோயாளி முதல் நாளில் 2 மருந்துகளையும் முற்பகல் 6 மணிக்கு எடுத்தால் பின்னர் எப்போது அந்த மருந்துகளை எடுப்பாரு? அப்ப 6 மணித்தியாலத்துக்கு இதை போட்டு வருவாரு, இதை 8 மணித்தியாலத்துக்கு போட்டு வருவார். முதல்ல இந்த முற்பகல் 6 மணிக்கு 2 மருந்தையும் ஏயும் பியையும் விழுங்கிருக்காரு. அப்ப அடுத்தது எப்ப விழுங்குவாருண்டா பெரிய ஒரு விஷயம் இல்ல. இந்த 2க்கும் போமசி எடுத்தீங்கன்னா இந்த ஹவர் வரும். எத்தனை ஹவருக்கு பிறகு எடுப்பாரு? இப்ப 6க்கும் 8க்கும் போமசி எத்தனை எல்லாருக்கும் தெரியும், 24. 6க்கும் 8க்கும் போமசி எப்படி எடுப்பீங்க? 6 8 2ஆல சுருக்குனா 3 4, 2ஆல சுருக்குனா 3 2, 2ஆல சுருக்குனா 3 1, 3ஆல சுருக்குனா 1 1, இவ்வளவு பேருக்கு போமசி என்ன? 2 4 4 2 8 3 24. ஆக 24 என்பது 6க்கும் 8க்கும் போமசி. அப்ப 24 அடுத்த 24 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் அவர் என்ன செய்வாரு? அதே மருந்தை திருப்பி விழுங்குவாரு. அவர் அடுத்த 24 மணித்தியாலம் அடுத்த நாள், இன்றைக்கு முற்பகல் 6 மணிண்டா அடுத்த நாள் முற்பகல் 6 மணி தான் அடுத்த 24 மணித்தியாலம் ஏஎம்பிஏம் விழுங்குவார். அப்ப இதுக்கு இங்க 6 இங்க 8 கூட்டி கூட்டி பார்த்துட்டு இருக்கிறதுல 2க்கும் போமசி பாத்தீங்கன்னா என்ன? அவை அதுக்கான விட அடுத்த நாள் முற்பகல் 6 மணி 5வது விட. அவ கேள்விதான் பெருசு, விட ஒரு பிரச்சனையும் இல்லை. 6க்கு 8க்கு 24, அப்ப 24 அவர். அப்ப அடுத்த நாள் முற்பகல் 6 மணில நீங்க டிரெக்டா ஈஸியா எடுத்துட்டு போவீங்க. சரி, அடுத்தது 2016ஆம் ஆண்டு 20வது கேள்வி. 2016 20வது கேள்வியை பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த போமசிகான எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி எல்லாம் வளமையான கூட ஓயல் தான். ஆனா எல்லாருக்கும் இந்த பொது காரணிகளில் பெரியதும் காண தெரிஞ்சிருக்கு. ஒரு பொது காரணிகள்ல பெரியதும் உங்களுக்கு என்ன இருக்கும் காண தெரிஞ்சிருக்கும். உதாரணமாக ஒரு 2 இலக்கம் தாராங்கன்னு வைப்பமே, 12 20 இதுல போமசியை நீங்க 2ஆல பிரிச்சு காணுவீங்க, இணையும் இல்லை. இதுல போக்காப்பே எப்படி காணுவீங்க? போக்காப்பே பொது காரணிகளில் பெரியது. இத நீங்க 2ஆல வகுக்கலாம். அதே ஸ்டெப் தான். 2ஆல வகுத்தா 6 10, திருப்பி 2ஆல வகுத்தா 3 5, திருப்பி ஒரே இலக்கத்தால வகுக்கலாமா? 7. ஆகவே இதர பெருக்கு தொகை தான் போக்காப்பி 4. பொது காரணிகளில் பெரியது. சரியா? அப்ப இந்த அதாவது ஒரே இலக்கத்தால வகுத்து வகுத்து வரக்கொள்ள ஒரே இலக்கம் வராட்டி அங்கால என்ன, அந்த ஒரே இலக்கங்கள் பெருக்கு தொகை தான் போக்காப்பி. அப்ப போக்காப்பியை காண்றதுக்கு நாம என்ன செய்வோம்டா, திருப்பி இதை 3ஆல வகுத்து திருப்பி 1 5, இது 5ஆல வகுத்து 1 1. நம்ம இப்படியெல்லாம் போவதை விட சாதாரணமா ஒரு போக்காப்பி ஆண்டதுக்கு 12க்கு 2 தர 2 தர 3 தர 5 என்ன. அதே மாதிரி இப்படி என்ன செய்வோம், எழுதி போட்டு நாம ரவுண்ட் போட்டு எழுதுவோம். நம்ம அதெல்லாம் பெருசா நமக்கு தேவையில்லை. போக்காப்பி என்று சொல்றது நீங்க சாதாரண, ஏன்னா நமக்கு இப்ப போக்காப்பியை காண சொல்லி விட வர கேள்வி வர போறது இல்லை. போக்காப்பியை காண்ற முறையை தெரிஞ்சுக்கிட்டோம்டா. சரி, இப்ப இந்த கேள்வி எந்தெந்த கேள்விக்கு போக்காப்பி தேவை? ஒரு குழுவில் உள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆகியன தொடர்பாக குழுக்கள் சர்வசமனாக இருக்குமாறு 128 பெண், ஒரு குழு சமனா இருக்காம் 128 பெண் 96 ஆண் பிள்ளைகளையும் 96
ஆண் பிள்ளைகளையும் கொண்டு குழு பிரித்தல் வேண்டும். உயர்ந்த பட்சம் எத்தனை எண்ணிக்கை? அப்ப உயர்ந்த பட்சம் எத்தனை எண்ணிக்கைன்னு கேட்காங்க. அதாவது இந்த ரெண்டு சர்வசமனாக இருக்கு. சர்வசமன்டா ரெண்டுட எண்ணிக்கையும் சமனாக இருக்கக்கூடிய எத்தனை குழுக்கள் அமைக்கலாம்? இதான் கேள்வி. அப்ப இங்க பாருங்க, இந்த 128க்கும் 96க்கும் போக்காப்பே காணி. அந்த போக்காப்பே என்று சொல்ற இன்னும் ஒரு வடிவம் தான். எப்படி செல்லலாம்டா அந்த 128ஐயும் 96 இவ்வாறான கேள்விகளுக்கு இதான் இவ்வாறு செய்யறது நல்லம். வழிகள்ல பெர்மிட்டேஷன்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெர்மிட்டேஷன்ல உண்மையை போனா அந்த மெட்ஸ் இல்லாதாக்கள் நீங்க செய்ய மாட்டீங்க. மெட்ஸ் மெட்ஸ் இருக்காக்கள் செய்ய மாட்டீங்க. அது தேவையும் இல்லைங்க. அவ்வாறான ஐக்கியூக்கள் வச்சுதான் செய்யணும். பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அவ்வாறான ஐக்கியூக்கள் இருக்கு. ஆனா அது உங்களுக்கு வராது. இதுவரையும் வரல, இனியும் வராதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப 128 கேர்ள்ஸ் 96 பாய்ஸ். இது ரெண்டையும் வகுக்கக்கூடிய ஆகப்பெரிய இலக்கம் என்ன? சாதாரணமாக நீங்க கண்டுபிடிக்கலாம். ஒரு 32. 32ஆல ரெண்டும் வகுப்படும். 32 4, 32 3. ஆகவே இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். பெரிய இலக்கத்தையும் கண்டுபிடிக்கலாம். அல்லது இது ரெண்டையும் நான் போட்ட மாதிரி அப்படி அந்த பெரிய இலக்கத்தை நீங்க டிரெக்டா டக்குன்னு கண்டுபிடிக்க இயலாட்டி 96 ரெண்டால பிரிச்சா 6 முறை 12 4 முறை. இங்க 9 ரெண்டால பிரிச்சா 4 முறை 16ல சாரி 9ல 2 8 16ல எத்தனை முறை 8 முறை. திருப்பி ரெண்டால பிரிச்சா 32 முறை 24 முறை. திருப்பி ரெண்டால பிரிச்சா 16 முறை. இங்க 24 ரெண்டால பிரிச்சா 12 முறை. திருப்பி ரெண்டால பிரிச்சா 8 முறை. 12 ரெண்டால பிரிச்சா 6 முறை. திருப்பி ரெண்டால பிரிச்சா 4 முறை. இங்க 3 முறை. திருப்பி இது பிரிபடாது. இவ்வளவுத்தையும் பெருக்கிறது தான் என்ன உங்களோட போக்காப்பையா இருக்கு. திருப்பி இதை பிரிச்சா இது பிரிபடாது என்ன ரெண்டால பிரிபடாது தானே. அப்படி பிரிபடாட்டி இதை நித்தாட்டிதான் ஹோமசிக்கு ஃபுல்லா பிரிக்கணும். இங்க அதால பிரிபடாது. இங்க 3ல ஸ்டார்ட் பண்ணா 3 3 3 பிரிவாட்டு வந்து இடையில பிரிவராட்டி என்ன செஞ்சிடணும் நிறுத்தாட்டிடணும். சில நேரம் இப்ப இங்க 6 வருது, ஈன 18 வந்து இங்க 9 வருது வந்தால் வருதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது ரெண்டையும் 3ஆல பிரிக்கலாம். அப்ப இன 3 போட்டு திருப்பி பிரிச்சு எடுக்கணும். ஏன்னா ரெண்டும் ஒரு இலக்கத்தால இங்க ஒரே இலக்கம்னா இது ஒரே இலக்கம் இல்லை. இது ரெண்டும் ஒரே இலக்கத்தால பிரிபடாத வரையும் பிரிச்சு போட்டு நீப்பாட்ட. சரி, ஆகவே 2 4 4 2 8 2 16 32. ஆகவே 32. ஆகவே அங்க விட 32 குழுக்களாக பிரிக்கலாம். 4 கேர்ள்ஸும் 3 பாய்ஸும் கொண்ட குழுக்களாக பிரிக்கலாம். அப்ப இங்க என்ன அர்த்தம்டாது 4 கேர்ள்ஸும் 3 பாய்ஸும் கொண்ட 32 குழுக்களாக பிரிக்கலாம். இதுதான் இதுக்குரிய விடை. சரி, அவைதான் சாதாரணமாக இந்த கேள்விகள் செய்யறதுக்கான விடயம். ஆகவே அதுக்கு விட 32. நீங்க வேற மாதிரி யோசிக்கலாம். அதாவது இந்த 128ல 96 கழிச்சா 32 தானே. அது எல்லாத்துக்கும் சரியா வராது. அவை அப்படி யோசிக்கிறத விட அப்படி யோசிச்சா அது ஒரு என்ன இந்த கேள்விக்கு சரியா வரும். ஆனா எல்லா கேள்விக்கும் அவ்வாறு சரியா வராது. இதுக்குரிய போக்காப்பையை கண்டு போக்காப்பை என்று சொல்றது பொதுவாக அப்படி வர்ற மிகப்பெரிய இலக்கம். ஆகவே மிகப்பெரிய இலக்கம் காண்றதுக்குரிய வழிதான் அது. மிகப்பெரிய இலக்கத்தை கண்டுட்டு நீங்க கண்டீங்கன்னா சரி. சில நேரம் இதையும் கேட்டு அடுத்த 2வது கேள்வியாக ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை கொண்ட பிரிக்கலாம் அதுக்கு விட 4 கமாம். சரியா? அடுத்து 2017ஆம் ஆண்டு 20வது கேள்வி. அப்ப தேவையானாக்கள் எழுதிக்கங்க. புதுசான விடயம் தானே, புது விடயம். தேவையானாக்கள்ல எழுதி கொள்ளுங்க. 2016 20வது கேள்வி. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி, அப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். 2020வது கேள்வி.
2016 இப்ப நம்ம இதுக்கு முதல் பிள்ளைகள் எல்லாம் அந்த ஒரு வகையான கேள்விகளை செஞ்சிட்டோம். இப்ப வரக்கூடிய கேள்விகள்லாம் எல்லாம் ஒரு வகையில நம்ம இதெல்லாம் ஒரு வகையாக நான் கேட்டகரைஸ் பண்ண போனோம்னா சின்ன சின்ன டியூட்டா வரும். அப்ப அதுக்காண்டி நான் எல்லாத்தையும் ஒண்ணா போடுறேன். அதுல நமக்கு முக்கியமா அடுத்ததுல பார்க்க வேண்டியது அந்த விகிதம் வீதம் சம்பந்தப்பட்ட அதுல சில கேள்விகள் செஞ்சிருக்கோம். விகிதத்துல நாம செய்யறோம் தானே. ஆனா அது அதான் யூனிக்கா வந்து அந்த வட்டி வீதங்கள் அதே மாதிரி இவ்வாறான சில கேள்விகள் இந்த டியூட்டை முடிச்சிட்டு இந்த டியூட் இன்றைக்கு முடியாது இன்னைக்கு இன்னைக்கு நான் 1.5 மணி தானே நான் ஃபுல்லா எடுத்திருந்தா இந்த டியூட்டும் செஞ்சு இன்னும் ஒரு டியூட்டும் செய்யறதுக்கு டைம் காமிச்சிருக்கும். ஆனாலும் இன்னைக்கு இந்த டியூட் முடியாது. அடுத்த வாரத்துல இந்த டியூட்டை ஃபுல்லா முடிச்சிட்டு அடுத்த வாரத்துல இன்னொரு டியூட் போட்டுருவேன். அப்ப அந்த டியூட்ல வீதம் விகிதம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் அதாவது 11வது கேள்வியில இருந்து 20வது கேள்விகள் ஒரு 2 3 கேள்வி அவை அந்த கேள்விகளை நாம அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு மேக்சிமம் அடுத்த கிளாஸ்ல மேக்சிமம் அடுத்த அந்த வசனம் சம்பந்தப்பட்ட காரியத்தையும் செய்து அதுக்கு அடுத்த கிளாஸ்ல பூரணமாக முடிக்கிற அளவு கொண்டு போகும். சரி, அப்ப 2017ஆம் ஆண்டு 20வது கழிய பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம் 2 கிலோகிராம் 8 கிலோகிராம் வரையும் நிறைகள் இருக்கு. 1 கிலோகிராம் 2 கிலோகிராம் 3 4 5 6 8 வரையும் நிறைகள் இருக்கு. எனும் 8 நிறைகள் தொகுதிகளை உடைய ஒவ்வொன்றினது மொத்தத்தினையும் சமமாக இருக்குமாறு ஒவ்வொன்றும் மொத்தத்தினையும் சமமாக இருக்குமாறு ஒவ்வொன்றும் 4 நிறைகளை கொண்ட இரு தொகுதிகளாக வேறுபடுத்தணும். அதாவது 4 வேறுபடுத்தணும். 4 வேறுபடுத்தணும். அங்காளவாரையும் சமனா இருக்கணும், இங்காளவாரையும் சமனா இருக்கணும். அப்படி எத்தனை வெவ்வேறு வழிகள்ல செய்யலாம்னு கேட்கலாம். இப்படி கேள்விக்கு நீங்க இதுக்கும் பெர்மிட்டேஷன் சம்பந்தப்பட்டது யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது நமக்கு தேவையில்லை. இதுக்கு முதலாவது நாம கண்டுபிடிக்கணும் என்னன்னா எத்தனை வரணும்னு கண்டுபிடிக்கணும். மொத்தத்தை கூட்டி என்ன செய்ய இதால பிரிச்சிங்கன்னா வரும். அதுவும் நமக்கு இங்க தேவையில்லை. 4 ஒழுங்குபடுத்தக்குள்ள எந்த இலக்கத்தை நாம பொதுவாக கொண்டாடலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஓர்டரா வந்தா ஃபர்ஸ்ட் டைம் கடைசியில் இருக்கிற இலக்கத்தையும் கூட்டி பாரு. கூட்டி பார்த்தா 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9. ஆகவே 1,8 2ஐயும் 7ஐயும் கூட்டினீங்கன்னா 9 2,7 3ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 9 3,6 4ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 9 4,5. அப்ப இப்படி தொகுதிகளாக நாம என்ன செஞ்சிடும் கூட்டுனா ஒரே இலக்கம் வர தொகுதிகளாக எடுத்துட்டோம். இனி இதை 4 பிரிக்கிறதா நமக்கு. அவை இதை 4 பிரிக்கிறேன்டா இது ஒரு தொகுதி 1+8+2+7 14 3+6+4+5 18. அவை 18 வர மாதிரி 2 பிடிக்குது. அவை இந்த 18 நாம டிரெக்டா நான் நேரத்துல சின்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஆனா இது டிரெக்டாவே நாம செய்யலாம். எப்படி கண்டுபிடிப்போம்? 1லிருந்து 8 வரையும் கூட்டி போட்டோம். இது 2 தொகுதியா பிரிக்கணும். 2ஆல பிரிச்சீங்கன்னா 36 வரும். இது அம்பட்டையும் கூட்டினீங்கன்னா 2ஆ பிரிச்சா 18. 18 18 வர மாதிரி ஒழுங்குபடுத்தணும். 18 18 வர மாதிரி ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி வேண்டாம். சராசரி தானே. மொத்தம் 36 36 2 தொகுதிகளா சமனா பிரிக்கணும்னா 18 18 மொத்தத்தை கூட்டி போட்டு 2ஆல பிரிச்சா சராசரி. அப்ப அந்த அளவுக்கு நாம என்ன டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. நீங்க எப்படி வந்தா கடைசியையும் ஒன்றையும் நீங்க கூட்டுனீங்கன்னா என்ன தொகுதிகளாக பிரிச்சுட்டு அவங்க செல்லுவாங்க. 2 மொத்தம் 4 2 2 நீங்க பிரிச்சீங்கன்னா பிரிச்சு போட்டு 2 தொகுதி இங்கால 2 தொகுதி அங்க. அப்போ 1+8 2+7 அடுத்தது 3+6 4+5. இது முதலாவது. அடுத்தது 2வது இந்த 1+8 நான் அப்படியே வச்சுட்டு இதுல 1 இஞ்சால கொண்டாடுறேன். எல்லாத்தையும் கூட்டினாலும் 9 தானே. 3,6 கொண்டாடுறேன். 2,7 அங்கால கொண்டு வரேன். 4,5. அப்ப இது ஒரு தொகுதி. அடுத்த தொகுதி அதே 1,8 இஞ்சால வச்சுட்டு 4,5 இஞ்சால கொண்டு வரேன். 3,6 அங்கால கொண்டு வரும். 3,6 அவன் இந்த 3ஐயும் ரொட்டேட் பண்றேன். ஆகவே இந்த 3 தொகுதியும் தான் நாம எடுக்கலாம். வேற தொகுதிகள் நாம எடுக்கல. 1 வச்சுட்டு மத்ததை ரொட்டேட் பண்ணுவோம். இனி மத்தது எங்கெங்க போட்டாலும் இந்த 1+8+2+7 தான் மாறும். அதே மாதிரி 1+8+3+6 தான் மாறும். இந்த 1+8+4+5 மாறும். வேற 4வது ஒரு சான்ஸ் இல்லை. நீங்க எப்படி பார்த்தாலும் 4வது ஒரு சான்ஸ் வராது. ஆகவே இதை இப்படித்தான் லேசாக்கி ரெண்டா இப்படி என்ன தொகுதி ஆக்கி போட்டு என்ன செய்யுங்க 1 வச்சுட்டு மத்ததை நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா விட வரும். அவை இந்த விடைகள் மொத்தமா அதை கூட்டினீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 18 18 18 அதுல 2 அதாவது ஒவ்வொரு தொகுதியும் 18 18 2ஐயும் கூட்டினா 36 இருக்கு. ஆகவே தேவையான கேள்வி கொடுங்க. அடுத்த கேள்விக்கு போகும்.
அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு வட்ட பாதையில் ஒரே புள்ளியில, இந்த தூரம் கதி சம்பந்தப்பட்ட கேள்வி தான். ஆனாலும் நமக்கு அந்த வேகம் அதெல்லாம் போட தேவையில்லை. நம்ம நேரத்துல இந்த தூரம் கதி சம்பந்தப்பட்டு செஞ்சிருக்கோம். அங்க போட்டிருந்தாலும் இந்த கேள்வி லேசா விளங்கி இருக்கும். ஆனாலும் இங்கேயும் சில கேள்விகள், ஒன்று ரெண்டு கேள்விகள் மாறி மாறி போடப்பட்டிருக்கும். 2016, 27. ஆனா இங்கே அந்த வேகம் தூரம் சம்பந்தப்பட்ட பெரிய அறிவு தேவையில்லை. 27வது. ஒரு வட்ட பாதையில் ஒரே புள்ளியிலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டு பாதை வழியே வலஞ்சுழியாக சீரான கதிகளில் ராஜ் நடந்தும். அதாவது ஒரு வட்ட பாதையில 2 பேரும் ஆரம்பிக்காங்க. ஒரு ஆள் ராஜ்ன்ற ஒரு ஆள். இவர் என்ன செய்யறாருன்னா நடந்து போறார். இவரு நடந்து போறாரு. அடுத்தது ராஜ் நடந்தும். சேரன் ஓடியும் சென்றார். சேரன் என்று சென்றால் என்ன சொல்றாரு? ஓடியும் செல்றாரு. அவன் இங்க ஆரம்பிச்சு இவர் நடந்து போறாரு, இவர் ஓடி போறாரு. அப்ப சேரன் 2 பேரும் அதே டைம்ல ஆரம்பிக்காங்க. அப்ப சேரன் கொஞ்சம் என்ன செஞ்சுவாரு? ஓடிடுவாரு. என்ன? சரி. ராஜ் தனது முதலாவது சுற்றை முடித்த போது, ராஜ் இங்க இருந்து இங்க வந்து முதலாவது சுற்றை முடித்த போது சேரன் அவரை 2 தடவைகள் கடந்துள்ளார். சேரன் என்ன 2 தடவைகள் கடந்திருக்கார். சரி, சேரனுடைய கதை. அப்ப இதுல 3 வருது. சரி பாப்போம். அப்ப இங்க இந்த சேரன் கடந்திருக்காருன்னு வருது. ஆனா அவரு சரியா சேரன் இங்கேயும் கடைசி புள்ளியிலையும் கடந்தாருன்னு இல்லை. சேரன் ஈனக ஒன்று கடந்து இங்க ஒன்று கடந்திருக்கலாம், இங்க கடந்து இங்க ஒன்று கடந்திருக்கலாம். இந்த இவர் ஒன்று நடக்க கொள்ள இவர் 2 கடந்திருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதே டைம் தானே. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர கதியை விட, அதாவது இவர் நடந்த கதியை விட என்ன கேள்விகள், என்ன விடையில் என்ன இருக்கு? ராஜ் நடந்த கதியில், அதாவது சேரண்ட கதி ராஜ் நடந்த கதியில் 2 மடங்கிலும் கூடியதும் 3 மடங்கிலும் குறைந்ததும். அதே மாதிரி ராஜ் நடந்த கதி செப்பமாக 3 மடங்கு, அந்த மடங்காகத்தான் வந்திருக்கு. இப்ப இவர் நடந்ததை விட இவர் 2 தரம் கடந்திருக்காருண்டா கட்டாயம் 2 மடங்காக இருக்கும், இல்லாட்டி 2 மடங்கோட கூடியதாக இருக்கும். ஆனா 3 மடங்கை விட குறைஞ்ச ஆதாம இருக்கும். ஏன்? இவர் இங்க முடிக்க கொள்ள இவர் சரியா அதே, அதாவது இவர் நடக்காரு, இவர் நடந்து இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து இது கொஞ்சம் என்ன இதாத்தான் யோசிச்சு எடுக்கணும். இவர் இங்க இருந்து ஃபுல்லா இங்க இருந்து வாராரு, ஒரு சுற்று பூர்த்தி செய்யறாரு. இந்த ராஜ் சரியா இவர் பூர்த்தி செய்யக்கொள்ளையே ராஜ் 2வது இவர் இங்கே கடந்திருந்தால், சரியா அந்த புள்ளியிலேயே கடந்திருந்தால் இவர் ஒன்றுக்கு அவர் 2 என்ன, இவரு ஒன்று நடந்ததுக்கு அவர் 2, சரியாக 2 இந்த புள்ளியிலேயே கடந்திருந்தார். ஒரு முழு சுற்றுக்கு 2, அவரு 2 சுத்து ஓடி இருக்காரு. ஆகவே நாம இவர 2 சரியா 2 மடங்குன்னு செல்லலாம். ஆனா அவர் அந்த வேலை செய்யல, அவரு நேரத்தோட கடந்துட்டார். இப்ப நேரத்தோடையும் கடந்திருக்கலாம். அப்ப நேரத்தோட இந்த இவர் ஒரு முடிக்கிறதுக்கு முதல் இங்க கடந்திருந்தா இந்த 2 விடையும் கொஞ்சம் கூட அவர் ரகை. ஆகவே 2 விட கூட. ஆனா இவர் முடிக்க கொள்ள அவர் 2 தடவை தான் கடந்திருக்காரு, 3 சுற்று கடக்கல. ஆகவே 3 மடங்கை விட என்னையா இருக்கும்? கட்டாயம் குறையத்தான் இருக்கும். ஏன்னா இவர் இங்க வரக்குள்ள இவர் 3 சுத்து கடந்திருந்தா இவர் அதிக விட அது என்ன, அவரு 3 மடங்கு கூட. சாதாரணமான ஒரு விடயம் என்ன, சாதாரணமா நம்ம விகிதத்தில் எடுக்க வேண்டிய விடயம். அவை 3 மடங்கு கூட என்று எடுக்கலாம். அவர் சம்டைம் இவர் இங்க இது செய்யக்குள்ள 3வது கடக்கலாம், அது நமக்கு தெரியா. அவங்க இந்த ரவுண்டுக்குள்ள இவங்க 2 தரம் கடந்திருக்காரு. அது எங்க கடந்தன்னு சொல்லல. அவர் இங்கேயும் கலந்திருக்கலாம், எங்கேயும் கலந்திருக்கலாம். ஆகவே நாம இங்க இருக்கிற முடிவு 2 மடங்கோட கூட 3 மடங்கோட குறையே பார்த்துட்டு விடைய எடுக்க. சரியா? என்ன இதுக்கு செய்துக்கலாம். டைம் போக்குறதுக்கு செய்து நாம என்ன செய்யலாம்? விட எடுக்கலாம். ஏன் செய்து விட எடுக்கலாம்? நமக்கு அவரு இந்த 2 ரவுண்டும் எதுக்குள்ள கடந்திருக்காருன்னு தெரியா. ஆகவே இது ஒரு என்ன கேள்வி? என்ன தர்க்கமாக எடுக்க வேண்டிய கேள்விதான். ஆகவே அதுக்கு விட முதலாவது விட. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி ஒரு இலகுவான அடுத்த கேள்வியும் இலகுவான கேள்வி தான். 6வது கேள்வி 2 தரம் அடிவட்டீங்க. 5வது கேள்வி 2016ஆம் ஆண்டு 38வது கேள்வி. 2016 38வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, அதிசய நாட்டில் நுளம்பு குடித்தொகை ஒவ்வொரு மாதமும் 3ல் 1 குறையுது. அதாவது ஒரு நாட்டுல நுளம்புட குடித்தொகை ஒவ்வொரு மாதமும்
மூன்றுல ஒரு பங்கால குறைஞ்சு குறைஞ்சு போகுதாம். இப்ப கேள்வி, 2015 அக்டோபர் 1 நுழம்பு குடித்தொகை 300. 2015 அக்டோபர் 1 300 குடித்தொகை. 2015 ஜூலை 1, அதாவது ஒரு மாசத்துக்கு முதல் என்ன, ஒரு மாசத்துக்கு முதல் என்ன குடித்தொகை யாதுன்னு கேட்காங்க. அப்ப ஒரு மாசத்துக்கு முதல் குடித்தொகை யாதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் இதுக்குல இருந்து தான் இது வந்திருக்கும், அதாவது இதுல இருந்து தான் இது வந்திருக்கும். அப்ப இங்க இருந்த நுழம்புட வீதத்தை விட 1/3 குறையுது. ஏண்டா ஜூலைக்கு பிறகுதான் அக்டோபர். அப்ப இங்க இருந்த நுழம்பை விட இங்க 1/3, அதாவது இந்த எக்ஸ் என்ற நுழம்பை விட 1/3 என்ன குறைஞ்சி அங்க வந்ததுதான் இந்த 300. ஆக எக்ஸ் என்பது இந்த 3 அங்க போய் 900. அதாவது மாறி பார்த்தா இங்க இருந்து இங்க போகக்குள்ள 3/4 குறையுதுண்டா, அப்ப இங்க இருந்து இங்க, அதாவது முதல் மாசம் 3 மடங்கு கூடி இருக்கும், கூடுன நுழம்பு இருந்திருக்கும், அது குறையும். அப்ப இது 3 குறைக்குன்னா 900. அப்ப இப்படி டிரெக்டாக இதுக்கு என்ன செய்யலாம், இப்படி எடுத்துட்டு போகலாம். இப்ப அடுத்தது 6வது கேள்வி நான் டிரெக்ட் நேரத்தோட செஞ்சுட்டேன், டபுள் 2 தரம் அடிபட்டிருக்கு. 7வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 7வது கேள்வி இதெல்லாம் சும்மா நார்மலா செய்து எடுத்துட்டு போற கேள்விகள். 12.5 வீதத்தை பின்னமாக எழுதினா, வீதத்தை பின்னமா எழுத தெரியும் நமக்கு. வீதத்தை பின்னமா எழுதினா பின்னமா மாறக்குள்ள என்ன செய்யும், 12.5 12.5 எத்தனை, 25 ஒன்றிங்கில் 4, அதுல அரைவாசி ஆகவே 1/8. 12.5 பிறகு நீங்க பிரிச்சீங்கன்னா 1/8 வரும். அப்ப அதுக்கு விட 1/8. அப்ப அதுல 2000 அது எத்தனாவது, 18ஆம் ஆண்டு 16வது கேள்வி. 2018 16வது கேள்வி. சரியா? அடுத்த செஞ்சுட்டு நம்ம அடுத்ததை பார்ப்போம். 2018 19வது கேள்வியை பார்ப்போம். மீட்டிங் ஒரு 5 நிமிஷத்துல கட் ஆகும். கட்டான பிள்ளைகள் 9:20 நம்ம ஒரு கேள்வியை செய்துட்டு இதை முடிப்போம். சரி, அன்றைக்கு என்ன நான் இது செய்வேன். ஒரு கேள்வியை செஞ்சுட்டு இன்றைய கிளாஸை முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தை தொடருவோம். அடுத்த கிளாஸை கொஞ்சம் கூட எடுப்போம். சரி, பிரச்சனை இல்லை. சரி, அப்ப இந்த கேள்வியை செஞ்சுட்டு பிள்ளைகள் நம்ம இதை முடிப்போம். மீட்டிங் கரெக்டான அப்படியே முடிஞ்சதான் நினைச்சீங்க. சரியா? இந்த கேள்வியோட அடுத்த கேள்வியோட இந்த கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்த கேள்வியை பாருங்க. பொருள் விற்பனையாளர் ஒருவர் ஒரு மாதத்திற்கு 200 விற்பனைகள் செய்யும் சராசரியை இலக்காக கொண்டு ஓராண்டில் பொருட்களை விற்பனை செய்ய தீர்மானிக்கிறார். ஒரு மாதத்திற்கு 200. ஒரு மாதத்திற்கு 200ண்டா ஒரு வருஷத்துக்கு எத்தனை, 2400 விற்கணும். 3ஆம் காலாண்டின் இறுதியில், 3ஆம் காலாண்டுண்டா 4 4 நாளா பிரிக்கிறது என்ன, ஒவ்வொரு நாளும் தான் ஒவ்வொரு காலாண்டு. 3ஆம் காலாண்டுல இறுதியில் 1740 தான் வித்திருக்காரு. அவர் இலக்கை அடைவதற்கு இறுதி காலாண்டுல எத்தனை விற்பனைகள் செய்ய வேண்டும்? அவர் இலக்கை அடைகிறா மொத்தமா வருஷத்துக்கு 2400 வித்திரிக்கணும். 1740 தான் வித்திரிக்காது. அப்ப 2400ல இருந்து 1740 கழிச்சா மீதி எத்தனை வரும்? அவ இதுல 0 6 1 வைத்து அவ இங்க 3 13. அப்ப 60 வர மாதிரி விடைய அடிச்சாலும் சரியா, நான் எல்லாத்துக்கும் 60 வருது. அவை என்ன, 10ல இருந்து 4 போனா 6 1 13, 13ல இருந்து போனா 6, அவ இங்க 0. அவை 660 விட 3வது விட, 2018க்கு 3வது விட. சரியா? அப்ப அதுல அடுத்ததுல இருந்து 2018 27ல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வெள்ளிக்கிழமை 3 மணி நடக்கும். அடுத்த வெள்ளிக்கிழமை. இவ்வளவு இல்லையும் விளங்காட்டி எனக்கு பர்சனலா என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க. இதுல விளங்காம இருக்காதுன்னு நினைக்க விளங்காட்டி பர்சனலா வாட்ஸ்அப்ல கேளுங்க. அதே மாதிரி இதுக்குரிய ரெக்கார்டை நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கு அப்லோட் பண்ணலாம். சரியா? ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்குள்ள அப்லோட் பண்ணுவேன். நாளைக்கு அப்லோட் பண்ணிக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்குள்ள அப்லோட் பண்ணுவேன். சரி பிள்ளைகள், அப்ப இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.